பிள்ளைகள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தொடங்குவோமா? பிள்ளைகள் நாங்க இதான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸாமா பாத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? இதுதான் நாங்க பாத்துறாங்க. Yes, sir. இப்போ உனக்கு எத்தனை மார்க்? Test 9 and 11, 2017 to 2013, 40 to 9. 9. Next, Okay. that Next on the addition diagram. 14. என்ன ஓகே இது ரெண்டு தான் பார்க்க போறேன். எப்படி வந்தது என்ன மாதிரி வந்தது நீ ஒரு டெக்னிக்ல செஞ்சிருப்பானே, நான் டெக்னிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, யாராவது புதுசு பண்ணிட்டாண்டே கிளாஸுக்கு? Sir, your connection is not clear, sir. சொல்லு. Your connection is not clear. ஹலோ, ஹலோ, நீ சொல்ற மச்சான் அப்ப இருக்குதா? ஹலோ, Yes, sir. Now clear. என்ன பிரச்சனைன்னா, என் கட் சிம்ல இருந்த டேட்டா முடிஞ்சது. அதை நான் கவனிக்கவே இல்லை. இப்ப தங்கச்சின்ன ஸ்காட்ச் போட்டலாம் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் தடங்களா தான் இருக்கும், சமாளிப்போம். ஓகே, நான் கவனிக்க மறந்துடுறேன். மேட்சுக்கு போயிட்டு வந்ததில்ல, போனை கன்சிடர் பண்ணிடுறேன். சாரி. சரி, மற்றது மிச்சாக்கள் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் செஞ்ச மிச்சாக்களுக்கு என்ன மாதிரி ஸ்கோர்? பிரியாக்கு என்ன ஸ்கோர்? சார் ஓலா குட்ன்னு சொன்னீங்க. கொஞ்சம் கனெக்ஷன் கிளியர் இல்ல சார், கனெக்ஷன் கிளியர் இல்ல. செக் பண்ணலையா? சரி, நான் மேலோட கேக்குதா?
இப்ப கேக்குதா? Yeah, now clear. ஏனண்டா நான் ஒன்றுக்கு 10 விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கு ஒரே விஷயத்துல அதை எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வாரு. அதான் பிரச்சனை. மட்டும் கொஞ்சம் சமாளிங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கேன்சல் பண்ண விட்டேன். நான் மேட்ச்ல கிளாஸ் வர மாட்டேன்னு தான் நினைச்சேன். நான் என் யோஜனுக்கு இது சார் போடுங்கன்னுட்டார். அப்ப சோ ஒன்றும் செய்யலாம் வந்துட்டேன். ஓகே, அப்ப பிரியாக்கு குட். மற்றது வேற யாரு? சிப்கா என்ன மாதிரி? 14 வந்துச்சு சார். இது 12. 17 வந்துச்சா? சாரி சார், 12 வந்துச்சு ஃபர்ஸ்ட் உள்ளதுல. மத்தது பார்க்கல. மற்றது நான் பாக்கலையா? இல்ல சார். சரி விடுங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் பாத்துருவோம். சரியா? முதலாவது ஒருக்கா செக் பண்ணுவோமா? முதலாவது ஒருக்கா பா மேனே. Okay, sir. ஓகே, முதலாவது அந்த பெட்டிக்கு இருக்கிற அவ்வளோத்தையும் வேர்ட் கிளாஸ் பண்ணி சொல்லுங்க. அவங்க இன்டர்வியூங்கிறது என்ன என்ன வேர்ட் கிளாஸ்க்கு வருது? Verb. verb பிளஸ் ஐஎன்ஜியா வருது. விளங்குதா? சரி, மற்றது சேல்ஸ்மேன் என்னதுக்கு வருது? சேல்ஸ்மேன் Noun. நவுன். இது வந்து சிங்குலரா ப்ளூரலா? Plural. ஓகே, வெரி குட். அடுத்தது என் வந்து என்னன்னா சே. இது என்ன வேர்ட் கிளாஸ்? Verb. verb 1. மச்சான் அங்கால பேர் கால்டு வருது. கால்டுன்றது என்ன? verb 2 இல்ல. அப்ப சே வந்தா நீ verb 1 சொல்லி பழகு. சரி, பென்ன்றது என்ன? Pen. Noun. பென் நவுன். லுக்ன்றது Verb 2. verb 2 verb 3 வரும். கால்டும் verb 2 verb 3 வரும் இல்ல. மற்றது 2 2 preposition. ஓகே, 2 யூசேஜ் சொல்லு பாப்போம். என்ன மச்சான் காப்பி தட்டுறியா? No, I'm thinking. Wait, sir. திங்க் பண்ணு ஆறதா திங்க். உங்களுக்கு தெரியுமா 2 யூசேஜ்? Sir? நான் கேட்டேன், நீ திங்க் பண்ணு. நான் பிள்ளைகளை கேட்டேன், நான் உங்களுக்கு தெரியுமா? Sir, can I tell? ஓகே சொல்லுங்க. Use with people and places. ஓகே, வேற? அப்புறம் ஒரு டிரெக்ஷனை சொல்றதுக்கு ஓகே, வேற? டைம் பிளேஸ் சொல்றதுக்கு 2 யூஸ் பண்ணுவோம். டைம் பிளேஸ் சொல்றதுக்கு 2 யூஸ் பண்ணணும். எப்ப வரும் தெரியுமா? ஃப்ரம்மோட தான் வரும். ஃப்ரம் முன்னாடி வந்தா தான் 2 நடுவுக்கு வரும். விளங்குதா? ஓகே சார். ஓகே, வேற வேர்ட் கிளாஸ்லயே நாங்க ஒன்று பார்த்துனாங்கப்பா. வேர்ட் கிளாஸ் படிப்பிக்கும் போது நான் ஒன்று சொல்லி தந்தேன். வேற இந்த மாதிரி இன்னொன்று. இது நீங்க சொல்றதெல்லாம் நான் என்ன மச்சான்? 2க்கு பிறகு verb 1 வரும். ஓகே, 2க்கு பின்னாடி verb 1 வரும், பிளேஸ் வரும், அதெல்லாம் ஓகே. இன்னொன்னு சொல்லி தந்தேன், முக்கியமான ஒன்று சொன்னானப்பா. நீங்க ப்ரீபொசிஷன் கிளாஸ்ல சொன்னதை சொல்றீங்க. எனக்கு இந்த வேர்ட் கிளாஸ்லயே நான் வேற ஒன்று சொல்லி தந்தேன், நல்ல ஒரு விஷயம். கோ வென் வந்தா நாங்க அதுக்கு பின்னாடி 2 வெறுமன் பயன்படுத்துறாங்களா? ஓம் சார். go, come, went, came. அந்த மாதிரி வந்தாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லி தந்தனால ஐ கேம் டு கொழும்பு அப்படி சொல்லலாமல. புரியுதா? அந்த வேர்ட் வரும்போது நம்ம 2 பின்னாடி பயன்படுத்த. அது நான் இதுல சொல்லி தந்தேன். சரி, ஓகே. ருபீஸ்ன்றது என்ன? Nouns. என்னன்றது Preposition. ஓகே, இன் ப்ரிப்போசிஷன் என்னபடினால நான் இப்போ ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கிறேன். சரியா? என்னென்ன ஜூஸ் சொல்லுங்க பாப்போம் பிரியா. என்னென்ன யூசேஜ் ஆஃப் இன் ஐ வாண்ட். கனெக்ஷன் கிளியரா இருக்கா பிரியா? ஓம் சார்.
அப்ப சொல்லு. நான் இது படிப்பிச்சேன் தானே இன்னெண்ட யூசேஜ் ப்ரிபோசிஷன் கிளாஸ்ல படிப்பிக்க இல்லையா? Yeah, sir. சரி வேற யாராவது சொல்லுங்க. இன்னெண்ட யூசேஜ் வேற நீ சொல்லுவாங்க இன்னெண்ட யூசேஜ் என்ன? Sir, பூவனா அதான் சொல்லு இன்னெண்ட யூசேஜ் என்ன? ஒரு கண்ட்ரி, ஒரு டவுன், ஒரு ஸ்ட்ரீட், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்டுக்கு பிளேஸ் நம்ம முன்னாடி நீ சொல்லும்போது இன் போடுவ. ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இன் போடுவ. ம், இப்ப விபுலானந்தா தெருவுக்கு முன்னாடி இன் விபுலானந்தா தெருன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் எல்லாம் வரும். ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் தான் வரும். ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் வரும். புரியுதா? ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் வரும். ஸ்ட்ரீட்னு தான் கொடுத்துருந்தீங்க. ஸ்ட்ரீட்டுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஓ, அதத்தான் படிச்சேன். அப்படி நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸ்ட்ரீட்ல கொடுத்துருக்க மாட்டேனே. நான் ஒரு படம் ஒன்று கேறி சரியா ஸ்ரீலங்கான்னா என்ன வரும்? ஸ்ரீலங்காக்கு என்ன வரும்? Right, sir. I'll tell you. You told செக் பண்ணு. in your dude, in a country, a town, a street, a room to indicate place where. அப்படின்னு கொடுத்துருக்கா? Yeah. சரி நான் அவருக்கு பாக்குறேன்னா என்னன்னா ஸ்ட்ரீட்டுக்கு வராது மஞ்சள். ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் தான் வரும். சரியா? ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் போட மாட்டோம். சரியா? அவருக்கு பாக்குறேன். நான் அவருக்கு கிராஸ் செக் பண்ணிட்டு அவருக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். சரி நீங்க ஒரு சொல்லுங்க. வேற எங்க பயன்படுத்தலாம்? ஒரு பிளேஸ் இல்லாட்டி ஒரு ஏரியால வந்து ஒரு பவுண்டரியை குறிக்கிறதுக்கு இன்னும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பில்டிங் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு உள்ளுக்கு அதோட உள்ளுக்கு நம்ம சொல்லும்போது இன்சைட் அண்ட் அவுட் சைட் நம்ம சொல்லும்போது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்சைட் சொன்னாதான் இன் யூஸ் பண்ணுவோம். அவுட் சைடுக்கு எப்படி இன் யூஸ் பண்ணுவோம்? ஒரு டைம் குறிப்பிடும் போது நம்ம அதுக்கப்புறம் டைம் குறிப்பிடும் போது முன்னாடி நம்ம எப்படி சார் டைம் குறிப்பிடும் போது என்னன்னா எனக்கு அதற்கு விளங்கப்படுத்துங்க. இன் டைம் என்னன்னு விளங்கப்படுத்துங்க. விளங்கப்படுத்துங்க மச்சான். இப்ப எப்படி சொல்றதுன்னா இன் வந்து ஒரு டைம்க்கு எப்படி குறிப்பிடுவோம்னு சொன்னா in a few minutes, in a 20 second, in 24 minutes அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம சொல்லும் போது இன் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி டைம் நம்ம குறிப்பிடும் போது ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டைம் நம்ம சொல்லும் போது அதுக்கு நாங்க வந்து இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் an example, in a few minutes. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட், அப்புறம் ஒரு பெட் இல்லாட்டி ஒரு பிளேஸ், அப்புறம் ஒரு புக், நியூஸ் பேப்பர்ஸ், போட்டோகிராஃப்ஸ், பிக்சர்ஸ், அதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணும்போது நாங்க இன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு நடுப்பகுதி, ஒரு மிடில் நம்ம சொல்லும்போது இந்த மிடில் ஆஃப் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். பின்னாடி ஆஃப் வந்தாதான் அது சாத்தியம். ஓகே, அடுத்த क्वेश्चन வேற யார என்னோட ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று பண்ணுங்க. ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் தான் வரும். அப்ப அடுத்து பார்த்து நான் ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் தான் வரும். அது டியூட்ல இன்னொன்று இருந்தா அதற்கு மாத்துங்க. சரியா? ஸ்ட்ரீட்டுக்கு ஒன் தான் வருமா? ஆன் ஸ்ட்ரீட் தான் வரும். ஸ்ட்ரீட்டுக்கு இன்னண்டு வராது. ஆன் ஸ்ட்ரீட் தான் வரும். சரியா? ஓகே சார். என்ன மாறிக்கிறி நான் ஏதாவது நைட் ஒன் தான் வரும். சரியா? அப்படி மாறி நான் போட்டிருந்தேன்னா அது மை மிஸ்டேக், மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ ஒருவேளை ஜனவரி மந்த் மட்டும் குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல இன் வருமா ஆன் வருமா என்ன வரும்? வெறுமனவே மாதம் மட்டும் குறிப்பிட்டா மாதம் மட்டும் குறிப்பிட்டா ஆன் வருமா?
என்ன சொல்றீங்க? புதுசு புதுசாரான்னு சொல்றீங்க? புதுசா படிக்கும் போது முன்னாடி படிச்ச மறக்குது. இந்த வரும் இன் ஜனவரின்னு தான் வரும். சரி குறிப்பிட்ட டேட் சொல்லி ஒரு மந்த் இருந்தா தான் ஒன்று வரும். ப்ளீஸ், ஏன்னா நம்ம பின்னாடி படிப்பிக்கும் போது முன்னாடி மறக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா நான் மினக்கிட்ட ரெடி பண்ணி டியூட் எல்லாம் ரெடி பண்ணி போடுறோம்ல, மறந்துடாதீங்க. சரி, வேணாம். நான் இந்த ப்ரிப்போசிஷன்ல நான் ஆஸ்க் பண்ண வழிகிட்டு மனவருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வோம் போல இருக்கு. வேண்டாம். சரி, ஆஸ்கிங்ன்றது என்ன வேர்ட் கிளாஸ்? verb to. ஆஸ்கிங் ஐஎன்ஜி வந்திருக்கு. அது எப்படி verb to வரும்? verb plus ing. மைன்றது my pronoun. pronoun. ஓகே. மற்றது வந்து தேர்ன்றது வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தேர்? தேர்ண்டா என்ன? அங்கே. அங்கே. அங்கேன்றது என்ன வேர்ட் கிளாஸா வருது? பிள்ளை தமிழ்ல இருக்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு விட வரும். தமிழ்ல சிந்திச்சு பாருங்க. adverb. அங்கே பாருன்னா வேர்ப்ன்றதை தானே நாம adverb தான். முதல்ல நம்ம மதர் டங்ல சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். தென் வந்து ஃபேவரட்ன்றது என்ன? adjective. adjective. சரி, அங்கால வந்து andன்றது என்ன? conjunction. சரி, and யூசேஜ் சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, how to find positive sentence எப்படி find பண்ணுவீங்க? மகன், நாம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? வேர்ப் வந்து ஒன்னா வந்தா பின்னாடி வர்றதும் வேர்ப் பண்ணா வரணும். அண்டுக்கு அங்கால வர்றதும் வேர்ப் பண்ணா வரணும். முன்னாடி வந்து நவுனை பற்றி பேசியிருந்தா அங்காலையும் என்ன பேசியிருக்கணும்? நவுனை பற்றி. அப்படித்தானே நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் என்ன தானே நம்ம நாட், நோ அந்த மாதிரி போட்டு ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ் சார். பாருங்களேன். ஓகே, அடுத்தது மச்சான் பாருங்க. டிஃபரெண்ட் என்ன? adjective. adjective. சரி, அட்ன்றது என்ன? preposition. சரி, அட்ன ஜூஸ் சொல்ல முடியுமா? Sir, can I tell? சொல்லுங்க. a time, ஒரு ஏஜ், ஒரு பிளேஸ், அப்படின்னா ஒரு பிரைஸ், இல்லாட்டி ஒரு அமௌண்ட், ஒரு ப்ரிப்போசிஷன், அதெல்லாம் சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு டிராவல் இல்லாட்டி ஒரு மூவ்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். நீ சரியா நீ எந்த டியூட்டை வச்சிருக்கிற என்றால் கணக்கா ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஆல் அவர் டியூட்டை வச்சிருக்க, அப்படிதானே? அதுதான் நான் ப்ரிப்போசிஷன்ல அந்த டியூட் தான் நான் வச்சிருக்கேன். அந்த டியூட் மட்டும் தான் வச்சுக்கிறேன். அதை தாண்டி நிறைய யூசேஜ் இருக்கு. நான் அதை தாண்டி நிறைய அட்டுக்கு படிப்பிக்க இல்லையா, வேற டியூட் தர இல்லையா? தனியா ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அண்ட் ஒரு 2 டியூட் போடுறாங்களா? You taught that. Yes sir, you taught, but now I took that PDF only. ஓகே, சரி. அடுத்த அதர் யூசேஜ் வந்து நான் சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாராவது இல்லாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லொகேஷன் சொல்லும் போது நாம அட் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி பிளேஸ் பற்றி கதைக்கும் போது நாம அட் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சி இஸ் அட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும். ரெண்டாவது யூசேஜ் என்னன்னா, டைம் ரிலேட்டடா நம்ம கதைக்க போறோம்னு சொன்னா அங்க வந்து நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, த மீட்டிங் ஸ்டார்ட் அட் 3 PM அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது பயன்படுதான். ஈவெண்ட்ஸ் ஒரு பார்ட்டி சம்பந்தமா கதைக்க போறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஐ மெட் ஹர் அட் த பார்ட்டி அந்த மாதிரி சொல்லும் போது நாம என்ன யூஸ் பண்ணலாம்? அட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சம் டியூட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தந்தது ஓ லெவல் டியூட்ஸா இருக்கு. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணும் அப்படின்ற மாதிரி தந்திருப்பேன். ஆனா நம்ம ஏ லெவல் பேப்பர் செய்யும் போது நிறைய அதை தாண்டி நம்ம நிறைய
ஐடியாஸ் எடுக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு அதனால நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஒரு டிரெக்ஷன் இல்லாட்டி ஒரு டார்கெட் பற்றி நம்ம பேச போறோம். அப்படி என்னாலும் நாம அட்டை வந்து நாம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ த்ரோ த பால் அட் மீ, என்ன நோக்கி வந்து அவங்க எறிகிறாங்க, இல்லாட்டி வந்து நான் தான் அவனுக்கு டார்கெட்டா இருக்கும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ஸ்டேட் ஓ வந்து கண்டிஷன். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டேட்? மாநிலம். ஸ்டேட் என்ன மச்சா, நீ அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா? ஸ்டேட்னா ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொன்னா வந்து மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட் சம்பந்தமாவோ இல்லாட்டி ஒரு பீயிங் ஒரு கண்டிஷன் சம்பந்தமாவோ நம்ம கதைக்கும் போது வந்து நாம அட் யூஸ் பண்ணுவோம். சி இஸ் அட் பீஸ் நவ். விளங்குதா? Yes, sir. அவ வந்து இப்ப அமைதியா இருக்கு, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு பிரைஸோ இல்லாட்டி வந்து ஒரு ரேட் சம்பந்தமா பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்பிள் ஆர் சோல்ட் அட் $3 per kilo. அந்த மாதிரி கதைக்கும் போது நாங்க சம்டைம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலேட்டடா பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கில் சம்பந்தம் மெயினா என்னன்னா ஒரு ஸ்கில் சம்பந்தமா பேசும்போது நாம அட் யூஸ் பண்ணுவோம். அப்படி நாம அந்த ஸ்கில் ரிலேட்டடா பேசும்போது இட் இஸ் காமன்லி யூஸ் வித் அட்ஜெக்டிவ் லைக் குட், பேட் ஓ ஸ்கில்ட் டு ஷோ த லெவல் ஆஃப் அபிலிட்டி. உங்களுடைய திறமை சம்பந்தமா நீங்க பேசும்போது அங்க நீங்க அட் யூஸ் பண்ணணும்னு சொன்னா அட்டுக்கு முன்னாடி என்ன வர வேணும்? ஒரு அட்ஜெக்டிவ் வர வேணும். இது புரியுதா பிள்ளைகளே? அந்த அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கும்னா குட், பேட், ஸ்கில்டு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு. ஐ ஆம் குட் அட் கிராமர். விளங்குதா? அப்ப கிராமர்ன்றது வந்து ஒரு ஸ்கில்னா அதுக்கு முன்னாடி நான் அட்யூஸ் பண்றேன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க குட்ன்னு போட்டுருப்பேன். இந்த குட்ன்றது என்ன? அட்ஜெக்டிவ். கதை விளங்குதா? Yes, sir. Understood. கோவிக்காதீங்க. ஏன் நான் அடிக்கடி வந்து புதுசு புதுசா ஏன் ஒரே நாள்லயே எல்லாத்தையும் தரலாம் தானே அப்படின்னு கேட்டுறாங்க. ஏன்னா நானும் லேர்னிங் ப்ரோசஸ்லான் இருக்கிறேன். எவ்ரிடே நானும் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறேன், நீங்களும் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறோம். நானும் இந்த மாதிரியான புது புது பேப்பரை பார்க்கும்போது தான் ஏன் இந்த இடத்துல வந்தது இப்படி. ஏன்னா இப்ப நீங்க வாசிக்கும் போதே நம்ம கனெக்ட் ஆயிடும். நம்ம நிறைய ஆர்டிகல் வாசிக்கிறோம், நிறைய எக்ஸாம்பிள் செய்யறோம், வாசிக்கும் போதே கனெக்ட் ஆயிடும். ஆனா நான் ஏன் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன்னா என்னென்ன இப்படி நிறைய விஷயங்களை கேள்வி கேட்கிறேன்னா சம் பீப்புள்ஸ் வந்து டெக்னிக்கை மட்டுமே நம்பியே இருப்பாங்க. அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லாம் வாசி செய்யக்கூடிய உனக்கு இந்த டெக்னிக்கும் கூடுதலா தெரியும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? 14 எடுக்கலாம் இல்ல? இட் இஸ் ஈஸி. புரியுதா? இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு மகள். அதனாலதான் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். சரி, ஹீ என்றது என்னம்மா? ஹீ Pronoun. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். சரி, இப்ப நாம இது எல்லாத்தையும் வகைப்படுத்தி போட்டோம். நவுன் நம்மள்ட்ட எத்தனை இருக்கு? 3. ப்ரோனவுன்ஸ் 2. verb 5. adjective 2. adverb 1. preposition 3. okay, conjunction 1. 1. வெரி குட். இப்ப நாம எது எது எங்கெங்க புட் பண்ணலாம்னு தான் பாப்போமா? சரி, முதலாவதுக்கு என்ன வரும்? முதலாவதுல என்ன போடலாம்? Favorite. ஃபேவரட். என்ன டெக்னிக் என்ன போட்டிருக்கு? டெக்னிக்ன்றது என்ன? ஒரு நவுன். இந்த நவுனுக்கு முன்னாடி வர வேண்டியது என்னவா இருக்க வேணும்? அட்ஜெக்டிவா இருக்க வேணும். சரியா? அட்ஜெக்டிவா இருக்க வேணும். எங்கள்கிட்ட எத்தனை அட்ஜெக்டிவ் இருக்கு? என்னென்ன அட்ஜெக்டிவ் இருக்கு? 2 அட்ஜெக்டிவ் தான் இருக்கு. ஃபேவரட்டும் இருக்கு, டிஃபரெண்டும் இருக்கு. சரியா? அப்ப இதுல பாருங்க, வாட்சி பாருங்க. ஒன் ஆஃப் மை டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் சொன்னாலும் பொருந்துமல்ல? புரியுதா? ஒன் ஆஃப் மை டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் என்னாலும் பொருந்தும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெக்னிக் என்னாலும் பொருந்தும். அப்ப கொஞ்சம் பின்னாடி வாட்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெக்னிக்ஸ் இந்த இன்டர்வியூவிங். ப்ரொஸ்பெக்டிவ் என்ன? ப்ரொஸ்பெக்டிவ் என்ன? என்ன மகள் ப்ரொஸ்பெக்டிவ் என்ன? யாராவது சொல்லுங்களேன். I don't know, sir. ப்ரொஸ்பெக்டிவ்னா ஒரு எதிர்கால இல்லாட்டி வருங்கால ஒரு நோக்கத்தை உடைய. சரியா? அதே பிரெட் பின்னாடி நாங்க போட போறோம். சரியா?
இந்த இடத்துல மிகவும் பொருத்தமான அட்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்னா பிடித்தமானதை நான் பயன்படுத்துறேன் இன்டர்வியூக்கு. இருக்குதோ? Yes, sir. அம்மா Yes, sir. சரி, இப்ப என்னோட கேள்வி ப்ரோஸ்பெக்டிவ்ன்றது வருங்கால இல்லாட்டி எதிர்கால நோக்கம் அப்படின்னு. ஓ மச்சான், என்னோட கேள்வி என்னன்னா ப்ரோஸ்பெக்டிவ் இருக்குல்லோ இருக்கு, இது என்ன வேர்ட் கிளாஸ்? இது என்ன வேர்ட் கிளாஸ்? Adjective. சரி, இது அட்ஜெக்டிவ். எப்படி நீ கண்டுபிடிச்ச நீ இது அட்ஜெக்டிவ்? இப்ப உனக்கு மீனிங் தெரியாது, இது எப்படி கண்டுபிடிச்ச நீ அட்ஜெக்டிவ்? Prospectiveனா வருங்காலம் தானே சார்? ஓ, மீனிங் இப்ப நான் சொன்ன தடவை தெரியுது, மீனிங் தெரியாட்டி எப்படி கண்டுபிடிச்சு? அந்த லாஸ்ட் லெட்டர் TIV நிக்குது. அப்ப TIV-ல முடிஞ்ச என்ன? அது ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப அட்ஜெக்டிவ் இங்க வந்திருக்குன்னா அந்த பின்னாடி இருக்க கோடுக்கு என்ன வரணும்? நவுன் வரணும். நவுன் வர வேணும். கதை புரியுதா? முன்னாடி அட்ஜெக்டிவ் இருந்தா பின்னாடி இருக்கிற கோடுக்குள்ள என்ன வர வேணும்? நவுன் வர வேணும். அப்ப வருங்கால நோக்கமுடைய எதிர்கால திட்டங்களுடைய வருங்கால நோக்கமுடைய எந்த நவுன் பொருத்தமா இருக்கு? இதுல எங்கள்ட்ட என்னென்ன நவுன் இருக்கு பாருங்க. பென் பொருத்தமா இருக்குமா? ருப்பீஸ் பொருத்தமா இருக்கா? இல்லாட்டி சேல்ஸ்மேன் பொருத்தமா இருக்குமா? சேல்ஸ்மேன். வருங்கால நோக்கமுடைய பேனா ருப்பீஸ்ன்னு வராது. அப்ப என்ன பொருத்தமா இருக்கும்? சேல்ஸ்மேன் தான் பொருத்தமா இருக்கும். இது நார்மலா நீங்க வாய்ச்சா பொருத்தலாம். ஆனா உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தாருன்னா சரியா, அதுக்காக தான் போகுது. சரி, அடுத்த மூன்றாவதுல நாம என்னத்தை பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கு? என்ன மச்சான்? மை பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, மூன்றாவது என்ன? மை என்று வரும். என்னண்டு நீ மைய பொறுத்து நீ அதை சொல்லு எனக்கு. எக்ஸ்பென்சிவ். ஓகே, எக்ஸ்பென்சிவ் நீ மை என்று போட்டியா மச்சான்? ஒரு சென்டென்ஸ் ஒரு தொடக்கத்துல ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் வரும். சரியா, ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கோடு வருதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு கோடு வருதுன்னு ஏன்னா அப்படின்னா என்னவா இருக்கணும்? அந்த இடத்துல வர்றது சப்ஜெக்டா இருக்கணும். சப்ஜெக்டா இருக்கணும். சப்ஜெக்டா இருக்கணும்னு சொன்ன பெரும்பாலும் அது என்னவா இருக்கலாம்? நவுனா இருக்கலாம், என்ன சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸா இருக்கலாம். அந்த நாளதான் நீ என்ன சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் போடக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, அதனால நீங்க என்ன பண்ணு, மை எக்ஸ்பென்சிவ் ஃபார்ச்சூன் பென்னண்ட். ஃபார்ச்சூன் பென்னண்ட் என்ன? ஃபார்ச்சூன் பென்னண்ட் என்ன? சாரி, ஃபார்ச்சூன் ஃபவுண்டன் பென்னண்ட். ஃபவுண்டன் பென்னண்ட் என்ன? நெட்வொர்க் கிளியர் ஐடியாடா? சவுண்ட் ஹலோ சார். சார். கேக்குதா? எஸ் சார். அந்த பென்னு சொன்னாமா அது ஒரு மை விடுற பேனா, இங்க் பெண்ணத்தான் நாங்க அப்படி சொல்லுவோம். விலை உயர்ந்த இங்க் பென்னு வரும். அப்ப அந்த இடத்துல என்ன போடக்கூடிய மாதிரி இருக்கும்? என்னுடைய விலை உயர்ந்த இங்க் பென்னு வரும்.
சரி அண்ட் வந்திருக்கு. அப்ப பெண்ன்றது ஒரு நவுன்டா பின்னாடி நம்ம அண்டுக்கு பின்னாடி என்ன பயன்படுத்துவோம் பழமையா? நவுன் தானே பயன்படுத்துவோம். ஆனா இந்த Yes. இடத்துல நவுன் பயன்படுத்த இயலாது. ஏன்னு பாருங்கோ, அதுல வந்து இன்வெர்டர் கமாக்குள்ள வருது. இன்வெர்டர் கமாக்குள்ள ஒரு விஷயம் வருதுன்னா என்ன வரணும்? அது யாரோ ஒருவருடைய கூற்றா வர வேண்டும். அப்ப என்ன? அது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சா வந்திருக்கு. ஏன்னா டைரக்ட் ஸ்பீச் இல்லைன்னு தானே நம்ம இன்வெர்டர் கமா இல்லாம பண்ணி say தட்ன்னு போடுவோம். அப்ப ஒரு இன்வெர்டர் கமாக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு டைரக்ட் ஸ்பீச்சா வந்திருக்கு. யாரோ ஒருவருடைய கூற்றா வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன போடக்கூடிய மாதிரி இருக்கு? Sir, this is direct speech or reported speech? மச்சான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல தான் மச்சான் டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கு. அதைத்தான் நாம ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அப்படி என்னெல்லாம் சொல்லுவோம். நீங்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச் என்ன டேர்ம் சரியா படிச்சீங்க? சரி ஓகே நான் அந்த சரி அது எல்லாமே உண்டுதான். நோ நோ ஒரு சரி ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து சரி நீ சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வருதுன்னு எப்பவுமே சரி. இப்ப ஆறு ஒரு வாழ்ந்த கூட்டா வந்தா தானே மச்சான் நாம வந்து இன்வெர்டர் கமாக்குள்ள வரும். சரியா? அப்ப யாரோ ஒரு ஆள் சொல்லணுமே. அப்ப சொன்னாருன்னு சொல்லி வரும்போது என்ன பயன்படுத்தணும் இந்த இடத்துல? Say. சேதான் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு உள்ள ரை டு செல் திஸ் டேஷ்போர்ட் என்ன வருது மீ என்று வருது. என்ன பயன்படுத்தலாம்? To. டூ பயன்படுத்தலாம். ஏன்னா டூன்னு இன்னொரு பர்பஸ் என்ன தமிழ்ல நாம க்குன்னு ஒரு மீனிங்ல வரும் இல்ல. இதை எனக்கு வித்து காட்டுன மாதிரி ரை டு செல் திஸ் டு மீ என்ன மாதிரி வருமா விளங்குதா? இதுக்கு நாம பெரும்பாலும் டெக்னிக் போடல. அது நம்ம வாய்ச்சி பார்க்க நமக்கு ஆஸ் யூஷுவல் விளங்குது. சரி ஆறாவதுக்கு என்ன போடக்கூடிய மாதிரி இருக்கு? Interview. ஆறாவதுக்கு என்ன போடுறது? Interviewing. என்ன வருது? Interview. இன்டர்வியூவிங் வருது. சரி என்னன்னு போட்டீங்க அதுல இன்டர்வியூவிங்? ஓ அதான் இன்டர்வியூவிங்ன்றது எப்படி போட்டீங்க? After. ஆஃப்டர்ன்னு வந்திருக்கு. சரி ஆஃப்டர் என்ன வேர்ட் கிளாஸ்? சரி நீங்க இப்படி விளங்கப்படுங்க எனக்கு ஆஃப்டர்ன்னு வந்திருக்கு. என்னன்னு போடுவீங்க? ஆஃப்டர்ங்கிறது ஒரு கன்ஜங்ஷன், அதாவது டைம் ரிலேட்டடான ஒரு கன்ஜங்ஷன் சொல்றது. ஓகே அதுக்கு பிறகு ஒன் டே ஆஃப்டர் இன்டர்வியூ அப்படி போட்டேன். ஓகே ஆஃப்டர்ன்றது ஒரு டைம் ரிலேட்டடான கன்ஜங்ஷன் எனக்கு தெரியும். சரியா? ஒன் டேன்றதை வந்து ஆஃப்டர்ன்றது கனெக்ட் பண்ணி இருக்கு. அதை வச்சு ஒன்று இன்டர்வியூவிங் போட்டீங்களா? ஆம் சார். அதை வச்சு ஒன்று தான் போட்டீங்க. அதனாலதான் போடு சரியா வருதா? வாட்சி பார்க்கல அப்படி சரியா வந்துச்சு சார், அதான் போட்டேன். வாசிச்சு பாக்க அந்த விட சரி அந்த விட சரி. எனக்கு இதுக்கு வேற எப்படி செய்யலாம்? வேற யாருக்காவது ஐடியா இருக்கா? நீங்க பாருங்க அந்த வசனத்துக்கு பின்னாடி ஹூன்னு ஒண்ணு போட்டிருக்கா. Yeah. ஹூன்றது என்னவா வருது? WH question வருது. இல்ல இந்த இடத்துல வர ஹூ வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான் வருது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து என்ன ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி வருமா? Oh. ஆம் சார். அப்ப இது சென்டென்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி வந்தா அப்ளிகன்ட்ன்றது செவரல் அப்ளிகன்ட்ன்றது என்ன வந்திருக்கணும்? ஒன்று ஆப்ஜெக்டிவா ஆப்ஜெக்டா வந்திருக்கணுமா? Yeah. அப்ப ஆப்ஜெக்டா வந்தா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர வேண்டியது என்ன? verb. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர வேண்டியது என்ன? வேர்ப். அந்த வேர்ப் தான் இன்டர்வியூவிங்கா வரும். இல்ல இது வந்து அந்த டெக்னிக்கை வச்சு நீங்க செய்ய தவிர நார்மலா வாட்சிங்கள்னால என்ன இதுல இன்டர்வியூங்கிறது பொருந்தும். நான் சும்மா சொல்றேன்னா இதை வேற எப்படி செய்யலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியா ஒன்று தான். சரி ஏழாவதுக்கு என்ன போடலாம்? டிஃபரண்ட். அந்த ஏழாவது மார்க்கிங் ஸ்கில் இருக்கா ஒருக்கா மாத்தி மார்க்கெட்டிங் ஸ்கில் ஒருக்கா மாத்துறீங்களா? மார்க்கெட்டிங் ஸ்கில்னு மாத்துங்க. மார்க்கிங் ஸ்கில் இருக்கிறத வெட்டி மார்க்கெட்டிங் ஸ்கில்னு மாத்துங்க. மாத்திட்டீங்களா மாப்பிள்ளையிலே? ஆம் சார். ஓகே அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்றது என்ன வேர்ட் கிளாஸ்க்கு வருது?
மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்றது என்ன வேர்ட் கிளாஸ்? மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்றது என்ன வேர்ட் கிளாஸ்? Noun, sir. நவுனா தான் வரும். ஏன்னா சந்தைப்படுத்தும் திறனல்லோ. மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்றது என்ன? சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு திறன். மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்றது நவுனா வந்தா அதுக்கு முன்னாடி வர வேண்டியது என்ன? Adjective. அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல போடக்கூடிய அட்ஜெக்டிவ் எதுவா இருக்கு? என்கிட்ட 2 அட்ஜெக்டிவ் இருந்தது. முதலாவது அட்ஜெக்டிவ் வந்து ஃபேவரட் போட்டுட்டான். இந்த இடத்துல போடக்கூடிய அட்ஜெக்டிவ் எது? டிஃபரெண்ட். டிஃபரெண்ட் போட்டதான் செவரல் அப்ளிகன். அப்ளிகன் என்ன முதலாவது? அப்ளிகன்ஸ் என்ன? என்ன டேஃப்ல அமைதியாவே இருக்கு. அப்ளிகன் என்ன? புவனா, Sir, அப்ளிகன் என்னம்மா? I don't know, sir. விண்ணப்பதாரிகள். விண்ணப்பதாரின்னு வந்தா தானேம்மா என்னன்னா பூன்றது ஒரு பர்சனை குறிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். Yes, sir. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல. அப்ப விண்ணப்பதாரிகள் வந்தா தான் பெரும். சரியோ? இப்ப இதுல மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்றது நவுன். இந்த இடத்துல வர வேண்டியது என்னன்னு சொன்னா டிஃபரெண்ட் வரும். சரியோ? டிஃபரெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் அப்படின்னு. 8ஆவதுக்கு நீங்க என்னத்தை போடுவீங்க? 8ஆவதுக்கு என்னத்தை போடுவீங்க? பிள்ளைகளே, 8ஆவதுக்கு என்ன போடுவீங்க? At. சொல்லம்மா. At. அட் போடுவீங்க. பாருங்க, ஒரு ஸ்கில்ல நீங்க குறிக்கும் போது நீங்க அட் முன்னாடி போடுவீங்க. அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கான்னு நீங்க பார்க்க வேணும். அந்த சர்ப்ரைஸ்ட்ன்றது என்னம்மா? Verb. சர்ப்ரைஸ்ன்றது என்ன? ஏன் சம்டைம் ஈடியில முடிஞ்ச அட்ஜெக்டிவாகவும் பெறலாம் இல்ல? அட் போடணும்டா. ஸ்கில்ல குறிக்கிறதுக்கு நீங்க அட் போடணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும் உடனே நம்ம படிப்பிச்சினான்? அட்ஜெக்டிவ் வரணும்னு படிப்பிச்சினான் இல்ல? Yes, sir. ஐ ஆம் குட் அட் கிராமர்னு சொன்னான். பாருங்க, அந்த கிராமர்ன்றது ஸ்கில். சரி, அட்டை போட்டு தூக்கி முன்னாடி போட்டுட்டேன். முன்னாடி அட் போடணும்னா அதுக்கு முன்னாடி என்னமா போடுவேன் நீ? குட்ன்றது என்ன? ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப சர்ப்ரைஸ்ன்றது பாருங்க, ஈடியில முடிஞ்சா இடி ஐஎன்ஜில முடிஞ்சா சில நேரம் அட்ஜெக்டிவா இருக்கலாம்னு ஒரு டியூட்ல வந்து நான் ஞாபகம் இருக்கா? Yes, sir. அந்த ரேஞ்சில எடுத்து பாத்தீங்கன்னா போடலாம். இல்லாட்டி நீங்க நார்மலா வாசிக்கும் போது இது புரியும். சரியா? இல்லையா? நான் இதை ஒரு ரூல்ஸுக்காக சொல்றேன். விளங்குதா? வேற ஒன்றும் வேண்டாம். சரி, 9ஆவதுக்கு என்ன போடலாம்? 9ஆவதுக்கு He. எப்படி போட்டேன் அந்த இடத்துல? ஹி அண்ட் வாட்சி பார்த்தேன் வந்துச்சு, அதனால போட்டேன். அப்படியா? யாராவது ஒரு ஆள் ஐடியா அப்படி வா. 9th அந்த பாருங்க பின்னாடி இருக்கு. picked up my pen அப்படின்ற ஒரு இது இருக்கு. அவனுக்கு ஒன்று இருக்கு தானே. சோ அதனால நான் அன்னைக்குல ஹீன்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணேன். ஏன் நீங்க ஏன் இப்படி யோசிக்க கூடாது? பிக்ட் அப்னு வரும்போது அந்த பிக்டர்ன்றது வந்து ஒரு வேர்ப்பா இருக்கு. மை பென்ன்றது ஆப்ஜெக்டிவா வருது. அப்படி யோசிச்சா முன்னாடி எங்களுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வர வேணும் அப்படின்னு யோசிக்கலாதா? We can think about like that, but in my view I thought like that. Okay, அது நோ இஷ்யூஸ். சரியா? முதல்ல என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னா முதல்ல இடத்துல கோடு வச்சு ப்ரொனவுன்ஸ் இல்லைன்னு சொன்னா சம்டைம் சப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? மை. சரி, என்ன? ஹீ பிக் அப் மை பென். அங்க அடுத்தது என்ன வருது? போட்டிருக்கு. என்ன போடலாம்? இன்னுன்றதும் ஒரு ப்ரிபோசிஷன், அட்ன்றதும் ப்ரிபோசிஷன். இன்னன்னு போடுவாரு நீங்க கொண்டு கதையோட கனெக்ட் ஆகுதா? Sir, look.
லுக்டன் தான் வரும். லுக் அட் இட், லுக் அட் திஸ் அப்படின்னு போடுவோம்ல. லுக் Yes. தான் சொன்னான் நானும். லுக் சரி புரியுதா? Okay, sir. ஏன்னா அந்த இடத்துல நாம லுக் தான் போடலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. எனக்கு அதையே வாசிக்கும் போது நார்மலா புரியும். சரியா? லுக் அட் இட், லுக் அட் திஸ், லுக் அட் தட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு பிரேசஸ் மாதிரி அந்த இடத்துல வரும். சரி, பவர் அதுக்கே வரும். In. In. அவர் அந்த பெண்ணை எடுத்துட்டார். அதை பற்றி அதை பார்த்தார். நான் புட்டிட் அவர் வந்து அதை எடுத்துக்கிறாராம். பொக்கெட்டுக்குள்ள வைக்கிறார். பொக்கெட்டுக்கு உள்ள என்னன்னு வரும்? இன்ன வரும். புட்டிட் இன் ஹிஸ் பொக்கெட் என்ன வரும்? Yes, சரி, sir. 12வது வருமா? இல்ல 12வது என்ன? அண்ட் எப்படி போட்ட நீங்க? அண்ட் ரெண்டுக்கும் பிறகு வந்து verb 3 வருது, முன்னுக்கே verb 3 வருது. verb 3 verb 2 ரெண்டுமே சிட்டுக்குன்னு verb. Sir, அங்கனுக்குள்ள said அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓமடா இல்ல நீங்க சொன்னது சரி. முதலே சைடு அண்ட் அதாவது verb 2 வருது, verb 2 வருது, இல்லாட்டி verb 3 வருது, verb 3 வருதுன்னு சொன்னா ஓகே. நான் கேக்குறேன் சிட்டுன்னு verb 2 என்னன்னு கேக்குறேன். சிட்டுன்னு verb 3 என்ன? சட்டா. சார். சரி, அப்ப verb 3 என்ன? verb 3 சட்டு தான். No. Say வந்து verb 1, verb 2 வந்து said then. Said, said நாங்க என்ன சிட்டுக்கு said. நாங்க சிட்டு மச்சான். சிட்டு இருக்கிறதே. சிட்டுன்னு verb 2 என்ன? அதாங்க. சரி, செய்ன்ற verb 2 என்ன? verb 2 said. சட்டுன்னு ஸ்பெல் பண்ணு. அதான் verb 2 said. சரியா? செய்ன்ற verb 2 said. verb 3 என்ன? Said. said. ஒன்று verb 2 ன்னு சொல்லிருக்கலாம். verb 3 ஓகே. அப்படி ரெண்டு வந்தா அந்த இடத்துல and தான் வரும். சரி, 13வது என்ன வரும்? Rupees. 13வது 13வது Rupees. ஓகே. அதுக்கு வழங்கப்படுது நினைக்கிறேன் 1000 பார்த்தோன்னே நம்ம ருபீஸ் போட்டுருவோம். 14வது என்ன? Pen. ஓ, நாங்க இருக்கிறது 14வது. Pen. 14. Pen, sir. பென் நாங்க இல்லையா மஜா உங்களுக்கு? We can hear you, but you ஓ, பென். சரி, பென். சரி, நான் கேட்கறதுக்கு இதாக கேட்கலையா? We can hear ஓ you. மச்சான், பென். சரி சார், நீங்க பேசுறது கேக்குது சார். நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நான் கதைக்கிறது கேக்குதானே? Yeah. ஓகே. நீ பேசுறது நான் கேக்குது, நான் திருப்பி பேசுறேன் நான் கேக்குது, அதான் கேக்குறேன். கேக்குது சார். என்ன
பிள்ளைகள் என்னுடைய நெட்வொர்க் வெரி புவரா இருக்கு பிள்ளைகள். என்ன செய்வோம் நாங்கள்? ஆ You told sir, but it's பிள்ளைகள் okay. Sir, நீங்க தான் சொல்லணும். என்னோட நெட்வொர்க் புவரா இருக்கு. நாங்க கேட்கறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீக் பாப்போமா? நெக்ஸ்ட் கிளாஸ். ஆ okay. பிள்ளைகள் கோவிக்காய்ங்க. என்ன நான் கொஞ்சம் கெட்டுறவனா விட்டேன். 2 நாளைக்கு பாப்போமா? நாளைக்கு ஓகே இருக்குமா உங்களுக்கு? Okay, sir. நாளைக்கு இதே கிளாஸ் போடுவோமா? நாளைக்கு நான் அந்த எடிசன்டியம் பார்த்து கீழே இருக்க இந்த கன்ஜங்ஷன் அதுல உங்களுக்கு தெரியுமாமா உங்களுக்கு எதுண்டா இந்த பிஃபோர் as soon as since until during so unless after whenever while இவ்வளவு யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? No, sir. அப்ப நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போமா? என்ன கொஞ்சம் இதுக்கு ஒரு டியூட்டர் ரெடி பண்ண தான் வேணும். நாளைக்கு இது பார்க்க வேணாம். என்ன இதுக்கு ஒரு டியூட்டர் ரெடி பண்ணி போடத்தான் வேணும். இது பார்க்க வேணாம். எடிசனையும் முடிச்சு எடிசனையும் கீழே இருக்கிற முடிப்போம். நாளண்டைக்கு நாங்க அதை பார்ப்போம். ஓகே, Okay, sir. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இந்த டெஸ்ட்ல இருக்குல்ல அந்த கீழே இருக்க அந்த ஸ்பீச் த்ரூ அதெல்லாம் இருக்குல்ல அதுகளை sir. வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. அது மற்றது அதுக்கு அங்கால இருக்கு பாருங்க அந்த ஆக்டிவிட்டி 2014 2014 10 2013 இவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்றீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. சரியோ? Okay, sir. இதுதான் உங்களுக்கு தெரியாது. 2016 தானே தெரியாது. மிச்சம் எல்லாம் வந்து சுதப்பாது. அதை ட்ரை பண்ணுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? Okay, sir. அப்ப இன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசன் மேட்ச் விளையாடிட்டு வந்ததுல எந்த போன்ல இருந்த நெட்டை பக்கத்துல இருந்து ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டான். அதை நான் மறந்துட்டேன். நம்ம Okay, sir. பையன் தானே இருக்கிறான்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் போனை. அந்த பரதேசி நெட் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். Okay, sir. சாரி டாக்டர். யாருங்க அது கடவுள் கோவிக்காதீங்க ப்ளீஸ். நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? Okay, sir. படிப்புகிறது புரியுதா? நான் படிப்புகிறது உண்மைக்கும் Yes, sir. இல்ல என்னன்னா பாருங்க இன்னைக்கு சோபிகா எனக்கு தெரியாது. சோபிகாவை Who is that? ஆறு நம்ம Start எடுக்கலையா? class அதுக்கு ப்ரோ ஸ்டார்ட்ல இருந்தீங்களா? கிளாஸ் இல்ல. ஓ ரெக்கார்டிங் பாக்குறேன் சார் மத்த கிளாஸ். அப்படிங்களா? சரி. ஓகே, புரியுதா? நாங்க படிப்புகிறது என்ன போகுது எது போகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஆம் சார். ஆமா. ஆம் சார் ரெக்கார்டிங் பாக்குறதால தெரியும். ஹலோ, விளங்கினா ஓகே, விளங்காடி கேளுங்க. ஏன்னா இது சம்பந்தமாவே ஒரு 7 ஆக்டிவிட்டி 7 பார்த்துட்டோமாடா? எத்தனை பார்த்துட்டோம்? ஓகே, அப்படி என்ன சொன்னா ஓகே, விளங்கிச்சேன்னா ஓகே. இது இப்ப போறது ஓ லெவல் ஆக்டிவிட்டி தான். இதுண்ட அட்வான்ஸ் லெவல் வந்து ஏ லெவல் ஒரு 3 ஆக்டிவிட்டி தான் இருக்கு. கடைசி 3 வருஷமா தான் இப்படி வருது. இதுக்கு முன்னாடி வேற இல்லை இப்படி. அதனால நான் கடைசி 3 வருஷமா வர பண்ணாலும் நெக்ஸ்ட் இயரும் கட்டாயம் பேரு. அதனால கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி வந்து டெஸ்ட் 3ல வரும் ஏ லெவல்ல. விளங்குதா? வேர்டு எண்டிங் தந்திருப்பேன். அந்த எண்டிங்ல வந்து பாடமாக்கி வச்சுக்கோ. இப்பவே பாடமாக்கு. நான் என்னென்ன வேர்ட்ல முடியும், வேர்ப் என்னென்ன வேர்ப்ல முடியும், அந்த மாதிரியான விஷயங்களை நீ பாடமாக்கி வச்சுன்னு சொன்னாதான் ஏ லெவல் ஆக்டிவிட்டி செய்வேன். ஏன்னா இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஏ லெவல் ஆக்டிவிட்டி அப்படி செய்ய மாட்டேன். எண்டிங்கை வச்சுதான் கண்டுபிடிப்பேன். விளங்குதா? அப்ப சோ அதுல நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும். அஃபீசியல்னு சொன்னா என்ன? அஃபீஷியல் என்றது என்ன வேர்ட் கிளாஸ்? யாராவது சொல்லுங்க. அஃபீஷியல் என்றது என்ன வேர்ட் கிளாஸ்? அஃபீஷியல் என்றது என்ன வேர்ட் கிளாஸ்? Effective. சரி, ஏஎல்ல முடியுதா? இது ஏஎல்ல முடிஞ்சா என்னன்றத ஒருக்கா பார்த்து சொல்றீங்களா எனக்கு?
ஏஎல்ல முடிஞ்சா என்ன ஒரு பார்த்து சொல்றீங்களா? பாருங்க உங்களோட டியூட்டர் காயில Yes, sir, we have. ஏஎல்ல முடிஞ்சு. சரி, ஏஎல்ல முடிஞ்சா என்ன அது? adjective தான் சார். அட்ஜெக்டிவ் தான். அப்ப அபிஷியல்ன்றது எல்லாம் வந்து என்ன வரப்போகுது உங்களுக்கு? அட்ஜெக்டிவா வரப்போகுது. அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த ஏஎல்ல முடிகிறதுகள் அதுகளை வச்சுத்தான். அதாவது ஏஎல்ல முடியாது, அந்த கடைசி 2 எழுத்துக்கு வந்து இடைவெளி விடுவாங்க. அந்த 2 எழுத்து என்ன போடணும், அதுக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ் பின்னாடி வரணும்னா என்ன வரணும்? இப்ப வந்து அபிஷியல் வந்திருக்கு, பின்னாடி ஸ்டாஃப் வருது. அபிஷியல் வரையில அபிஷியல் போட்டு ஏஎல் போட வேண்டிய இடத்துக்கு பின்னாடி ஸ்டாஃப் வருது. ஸ்டாஃப்ன்றது நவுன் இல்ல. ஸ்டாஃப்ன்றது நவுனா இருந்தா முன்னாடி வர அட்ஜெக்டிவா இருக்கணும். அப்போ அந்த அட்ஜெக்டிவ்க்கு என்ன போடலாம் வேண்டி வரும். அது நான் இப்ப எப்படி விளங்கப்படுத்துறது பாடமாக்கி வைங்க. புரியுதா? ஓம் சார். புரியுதாம்மா? ஓம் சார் விளங்குது. ஓமோ இல்லையோ? சரி, அப்ப நம்ம முடிப்போம்மா இன்னைக்கு. முடிப்போம். சரி, நாளைக்கு மீட் பண்ணும். டுமாரோ நான் சார் சொல்றேன்னா. சரியா? பாய். ஓகேம்மா, பாய். Okay, sir, bye.